विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், அதனுடைய ஸ்லோக நம்பர் 51 அண்ட் 52. மொத்தம் இந்த விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்துல 52 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. ஆதிசங்கரர் அவர் ஷண்மத ஸ்தாபகர்னு பேர் இல்லையா, 6 விதமான மார்க்கங்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கார். அதுல சுவாமியால் எழுதப்பட்ட இந்த விஷ்ணுனுடைய திருப்பாதம் தொடங்கி திருக்கேச பர்யந்தம் அவருடைய அவயவங்களை வர்ணிச்சு அந்த ஒரு அவயவங்களால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்லி இந்த அவரை கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை நமக்காக அழகா எழுதி கொடுத்திருந்தார். அப்படி அவரால் பண்ணப்பட்ட அந்த கிருதியில இந்த விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துட்டு ஏதாவத் கால பர்யந்தம் வாசிச்சோம். அதனுடைய கடைசி அங்கமா இன்றைய தினம் அந்த 51 மற்றும் 52 இந்த ஸ்லோகத்தோட இந்த வசத்தியான கிரந்தமானது பூர்த்தியாக போறது. இந்த கிரந்தத்துல நம்ம இது வரைக்கும் 50 ஸ்லோகங்களை பார்த்தோம் இல்லையா. இன்றைய தினம் அந்த வரிசையில ஸ்லோகம் நம்பர் 51, அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, ஆபாதாதாச்ச சீர்ஷாத் வபுரி தமநகம் வைஷ்ணவம் யஸ்வசித்தே தத்தே நித்யம் நிரஸ்தாகில கலி கலுஷ சந்ததாந்த பிரமோதம் ஜிக்வன் ஜிக்வா கிருஷாணௌ ஹரிச்சரித ஹவிஹி ஸ்தோத்திர மந்த்ரானு பாட்டை தத்பாதாம்பூருஹாப்யாம் சததமபி நமஹ குர்மஹே நிர்மலாப்யாம். ஆபாதாதாச்ச சீர்ஷாத் வபுரி தமநகம் வைஷ்ணவம் யஸ்வசித்தே தத்தே நித்யம் நிரஸ்தாகில கலி கலுஷ சந்ததாந்த பிரமோதம் ஜுக்வன் ஜிக்வா கிருஷாணௌ ஹரிச்சரித ஹவிஹி ஸ்தோத்திர மந்த்ரானு பாட்டைஹி தத் பாதாம்போருகாப்யாம் சததமபி நமஹ குர்மஹே நிர்மலாப்யாம். அழகான ஒரு பத பிரயோகங்களை பிரயோகிச்சிருக்கார் பாருங்க. இந்த ஸ்லோகங்களை நாம நித்தியம் அனுசந்தானம் பண்ண பண்ண இந்த சம்ஸ்கிருத அக்ஷரங்கள் நமக்கு அப்படி உட்காரும். ஏன்னா ஒரு அக்ஷரமும் பீஜாட்சரம் அப்படிங்கிற ரீதியில தான் சுவாமி அழகா இந்த பத பிரயோகங்களை நமக்காக பண்ணி கொடுத்திருக்கார். ஒரு ஸ்தோத்திரத்தை நாம சொல்றோம் அப்படின்னா வெறுமனே இல்லையா, அது வெறும சொல்லிட்டு போறதுக்காக மாத்திரம் இல்லை. அந்த ஒரு அக்ஷரத்தையும் நாம உச்சாரணம் பண்ணும் போதெல்லாம் அந்தந்த அக்ஷரங்களுக்கு உண்டான பலன் நமக்கு நிச்சயம் கிட்டும். ஏன்னா அது எல்லாமே பீஜாட்சரம் அப்படிங்கிற ரீதியில தான் அவருடைய இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றாரு பாருங்கோ, ஆபாததாச்ச சீர்ஷாத்து அப்படின்னா ஆபாதம் திருப்பாதம் தொடங்கி சீர்ஷாத் அவருடைய தலைமுடி வரை இருக்கக்கூடிய வபுரி தமநகம் வைஷ்ணவம் யஸ்வசித்தே இந்த விஷ்ணுனுடைய வடிவத்தை எவனொருவன் அப்படி அனுசந்தானம் பண்றானோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா, அது யாரால பண்ண முடியும் அப்படின்னாக்கா, கலிகல்மஷம் ஏதுமில்லாத மனசோட தான் பண்ண முடியும் இல்லையா. ஏன்னா கலியுகம் நம்ம இப்ப இருந்துருக்கிறது கலியுகம். 4 யுகங்கள், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ன்றது நமக்கு நன்னா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா மற்ற யுகங்களை காட்டிலும் கலியுகத்துல நாம எப்படி அந்த உன்னதியான கதியை அடைகிறது, உசத்தியான கதியை அடைகிறது, அதுக்கு என்ன மார்க்கங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் புராண கதைகள்ல அவ கேட்கறதுக்கு நிறைய உபாயங்கள் சொல்லியிருக்கான். அந்த உபாயத்தினுடைய ஒரு அங்கமாதான் நம்மளெல்லாம் கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி நமக்காக உண்டு பண்ணி கொடுத்த பல விஷயங்கள் தான் இந்த ஷண்மத 6 மதங்களை உண்டு பண்ணியிருக்கார். அதுல
விஷ்ணுவை வசத்தியா கொண்டாடுறதுனால இதுக்கு வைஷ்ணவம் அப்படிங்கிறதாக பேரு. அப்படி புனிதமான இந்த விஷ்ணுனுடைய வடிவத்தை யார் ஒருவன், அதாவது கலி கல்மஷம் ஏதுமில்லாத மனசுல மகிழ்ச்சியோட சொன்னாதான் எம்பெருமானுடைய அந்த பரிபூர்ண கட்டாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த கலியுகத்துல நாம கரதேறி போறதுக்கு நாம சங்கீர்த்தனம், கலவு நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. பக்தி 9 வகையான பக்தியில நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம பண்ணாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும். எங்க? கலியுகத்துல. அதனாலதான் சுவாமி சொல்லும் போது பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்திருந்தார். அந்த ஸ்ரீமன் நாராயணனை நீ வாயார சொல்லி மனசால தியானம் பண்ணி இல்லையா நன்ன ஸ்ரத்தையோட பண்ணா அந்த கலி கல்மஷம் சொல்லக்கூடிய ஏதுமில்லாத மனசுல எம்பெருமான் மகிழ்ச்சியோட குடிக்கொண்டிருப்பாராம். நம்ம நாக்கால ஜிக்வானா நாக்கு இல்லையா, ஜுக்வ ஜிக்வா கிருஷானௌ ஹரிச்சரித ஹவிஹி. ஹரிச்சரிதம் எது? ஸ்ரீமன் நாராயணனுடைய ஹரிகதா நிறைய இருக்கு. லீலானு விபூதி அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீமத் பாகவதம் வாசிச்சா நமக்கு தெரியும். அந்த பாகவதத்துல மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் இருக்குங்கிறா. அதுல உசத்தியா அந்த தசமஸ்கந்தத்தை கொண்டாடுறா. ஏன் அப்படின்னாக்கா அதுல பரமாத்மா கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளை அப்படி அனுபவிக்கலாம். அந்த தசமஸ்கந்தத்துல அதுல அவனுடைய பிரபாவங்களை நம்ம நாக்கால நாம சொல்ல சொல்ல சொல்லதான் அது எம்பெருமானுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஹவிஹி ஹவிஸ். ஒரு யாகம் நடக்கிறது, யஜ்ஞம் நடக்கிறது. அந்த யாகத்துல நம்ம என்ன பண்றோம்? அந்த யஜ்ஞத்துல அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான அவிர்வாகத்தை சமர்ப்பிக்கிறோம். அது அந்த அக்னியில பஸ்மமாகி இல்லையா புகையாக அந்தந்த தேவதைகளுக்கு போய் தேவதைகள் பிரீத்தியாகி அவ தேவையான விஷயங்களை கொடுக்கறான்னு சொல்றது சாஸ்திரம், வேதம். அந்த ரீதியில இவர் சுவாமி என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னாக்கா நமக்கு ஜிக்வாங்கிற அந்த நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்கால நம்ம என்ன பண்ணோம்? அக்னியில ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி மந்திரங்களை ஹரிச்சரிதன்ற மந்திரத்தை நாம சொல்லிண்டே இருந்தா அதுதான் ஹவிஸ். அந்த ஹவிஸை நாம ஓமமா பண்ணிட்டே இருக்கணுமா. அப்படி பண்ணிட்டே இருந்தா அதற்குண்டான பலன் நம்மை தானாக வந்தடையும் அப்படிங்கிற இல்லையா. என்ன சொல்றார்? ஆபாததாச்ச சீருஷாத்து வபுரி தமநகம் வைஷ்ணவம் யஸ்வ சித்தே. அதாவது வாயால சொன்னா மாத்திரம் போராது, சித்தே சொல்லுவேல மனசா வாச்சா காயா இல்லையா. நம்ம சகஸ்ரநாமம் கடைசியில முடிக்கும் பொழுது எப்படி முடிப்போம்? காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத் தான் சொல்லுவோம். அப்போ நான் வாயால ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா சரீரம் வேற என்னையோ பண்ணிட்டு இருக்கோம், மனசு எதையோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லாம எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை நம்ம வாயால சொல்லி மனசால நினைச்சு தியானிச்சு அந்த காரியத்தை நாம பண்ணோமே ஆனால் இல்லையா, எப்படி பண்ணோம்? தத்தே நித்தியம் நிரஸ்தாக கில கலி கலுஷ சந்ததாந்த பிரமோதம். அப்பா இதுதான் பிரமோதம். எதுடா பிரமோதம் கலியுகத்துல அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய நாமாக்களை சங்கீர்த்தனம் பண்றதுதான் கலோ நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவா. அது வசத்தியான நிலைக்கு கொண்டு போகுமா. அப்படி நாம என்ன பண்ணோம்? ஜுக்வ ஜிக்வா கிருஷானௌ ஹரிச்சரித ஹவிஹி ஸ்தோத்திர மந்திரானுபாடைஹி. நிறைய ஸ்தோத்திரம் பண்ணோம், நிறைய மந்திரங்களை பண்ணணும். அதெல்லாம் என்னதுனாக்கா எம்பெருமானுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஹவிஸ். எது? ஹரிச்சரித்தம். எம்பெருமானுடைய ஹரிச்சரித்தத்தை நாம சொல்லிண்டே இருக்கலாம், கேட்டுண்டே இருக்கலாம். அதுதான் கலியுகத்துல நமக்கு உசத்தியான கதி, உசத்தியான நிலை. அதை விட்டுட்ட வேணா நமக்கு வேற மார்க்கமே கிடையாது அப்படிங்கிறத பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுவாமி அழகா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா. அதனாலதான் ஏத்தாவத் கால பரியந்தம் சுவாமியினுடைய கிருதிகளை நம்ம கொண்டாடின்னு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அது வெறுமனே ஒரு வார்த்தையால சொல்லிட்டு போயிருந்தா அது எப்போ போயிட்டு இருக்கும். ஆனா அப்படிலாம் இல்லாம ஏதாவத் கால பரியந்தம் சுவாமியுடைய கிருதிகள் வந்துட்டே இருக்கு. நான் என்ன அர்த்தம்னாக்கா அந்த ஒரு அக்ஷரமும் பீஜாட்சரம். அந்த ரீதியில உணர்த்தத்துக்காக அவனுடைய அரிச்சரித்தம்னு சொல்லக்கூடிய அவனுடைய நாமாக்களை அதுதான் ஹவிஸ். அதை நம்ம வாயின்ற ஹோமகுண்டத்துல
என்ன பண்ணிட்டே இருக்கணுங்கிறார், சொல்லிண்டே இருக்கணுங்கிறார் இல்லையா. அத வாயால சொல்லி 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 அந்த நாமாவை பஸ்மம் பண்ணிட்டே இரு. அதன் மூலமா உனக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்கும் இல்லையா. தத்து பாதாம்போருகாபியாம் சததமபி நமஹா குர்மகே நிர்மலாபியாம். எப்படி பண்ணணுங்கிறார், நிர்மலாபியாம் அப்பழுக்கற்ற மனசோட, சததம் எப்பொழுதுமே, நமஹா குர்மகே நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும் எம்பெருமானுடைய திருமூர்த்திய. பாதாதிகேச பர்யந்தம் எம்பெருமானுடைய அவயவங்கள்ல ஒன்னொன்னும் விசேஷம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதாம்போருகாபியாம் அந்த திருவடி தாமரைகளுக்கு அனவரதமும் நம்ம என்ன பண்றோம், நமஸ்காரம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆபாததாஜ சீருஷாது வபுரி தமனகம் வைஷ்ணவம் யஸ்வசித்தே தத்தே நித்யம் நிரஸ்தாகில கலி கலுஷ சந்ததாந்த பிரமோதம் ஜுக்வ ஜிக்வாகிருஷாணௌ ஹரிச்சரித ஹவிஹி ஸ்தோத்திர மந்த்ரானுபாடைஹி தத் பாதாம்போருகாபியாம் சததமபி நமஹ குர்மஹே நிர்மலாபியாம். அப்பழுக்கற்ற தூய்மையான மனசோட எம்பெருமானுடைய திருநாமாக்களை நம்ம வாய் அப்படிங்கிற ஹோமகுண்டத்துல எம்பெருமானுடைய திருநாமாவை சொல்லி 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 பஸ்மம் பண்ணிட்டே இருந்தா இந்த கலியுகத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மோட்ச சாதனமாக அவை அமையக்கூடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைக்கு அனவரதும் நாம் நமஸ்காரம் செய்கிறோம் அப்படிங்கிறதாக சொல்லி முடிக்கிறார். ஆபாததாச்ச சீரிஷாது வபுரி தமனகம் வைஷ்ணவம் யஸ்வசித்தே தத்தே நித்யம் நிரஸ்தாகில கலி கலுஷ சந்ததாந்த பிரமோதம் ஜுக்வத் ஜிக்வாகிருஷாணௌ ஹரிச்சரித ஹவிஹி ஸ்தோத்திர மந்த்ரானுபாடைஹி தத் பாதாம்போருகாபியாம் சததமபி நமஹ குர்மஹே நிர்மலாபியாம். என்கிறது 51வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி அப்படிங்கிற ரீதியில இந்த ஸ்லோகமானது அமைய போறது. அது என்ன ஸ்லோகம் பாருங்கோ. மோதாத் பாதாதிகேஷா ஸ்துதிமிதி ரசிதாம் கீர்த்தயித்வா த்ரிதாம்னஹ பாதாப்ஜத் துவந்த சேவா சமயனதமதிஹி மஸ்தகே நானமேத்யஹ உன்முச்சைஹி வாத்மமனே நோச்சி உன்முச்சைஹி வாத்மமனை நோனிச்சய கவசம் பஞ்சதாமேத்ய பானோஹோ பிம்பாந்த கோச்சரம் சத் பிரவிசதி பரமானந்தமாத்மஸ்வரூபம். மோதாத் பாதாதிகேஷ ஸ்துதிமிதி ரசிதாம் கீர்த்தயித்வா த்ரிதாம்னஹ பாதாப்ஜத் துவந்த சேவா சமயன தமதிர் மஸ்தகே நானமேத்யஹ உன்முச்சை வாத்மமனை நோனிச்சய கவச்சகம் பஞ்சதாமேத்ய பானோஹோ பிம்பாந்தர் கோச்சரம் ச பிரவிசதி பரமானந்தமாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது கடைசி ஸ்லோகம் 52வது ஸ்லோகம். இப்போ அந்த திரிவிக்ரமன் இருக்கான் இல்லையா, யாரு, திருதாம்னஹா நான் யார சொல்றார், மகாவிஷ்ணுவ சொல்றார். 3 அடியால இந்த உலகமே எனக்கு சொந்தம் இல்லையா அப்படிங்கிறத 3 அடியால அளந்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை மாத்திரம் அவர் அடக்கல. நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் அதான். அந்த 3 அடியில எம்பெருமான் உலகத்தையே அளந்தார். அப்பேற்பட்ட அவருடைய திருமேனியை நம்ம பாதாதிகேச பர்யந்தம் பார்க்க முடியுமானா கஷ்டம்தான். யாரால முடியும்? ஏன்னா எம்பெருமானுடைய திருப்பாதம் திருவடின்றது எங்கேயோ போயிட்டு இருக்கும், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அதனால திரிவிக்ரமனுடைய அந்த பாதாதிகேசாந்த ஸ்தோத்திரம் என்ற நூல் இருக்கு இல்லையா, இதை நாம எப்பவுமே பணிவோட சொல்லிண்டே இருக்கணும். அப்படி பணிவோட சொல்லிண்டு எம்பெருமானுடைய திருவடி தாமரை அப்படி சேவிக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா நமக்கு ஒரு நம்மளுடைய கர்வம்லாம் போயிடுமா. எம்பெருமானுடைய பாதாதிகேசந்தம் நாம பார்த்து அவரை நமஸ்காரம் பண்ணமையானால் கீர்த்தயித்வா
எத மோதாத் பாதாதிகேஷாக, மோதாத்னா ஒரு மோகத்தால, பாதாதிகேஷா ஸ்துதி மிதி ரச்சிதாம் கீர்த்தயித்வா திருதான். அந்த திரிவிக்ரமனுடைய பாதாதிகேஷம் ஸ்தோத்திரம்ன்ற இந்த ஸ்தோத்திரத்தை நாம பயபக்தியோட சொல்லிண்டு பாதாப்ஜ துவந்த சேவா சமயநதமதிஹி மஸ்தகே நாணமேத்யா. ஓ, நமக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரையை சேவிக்கும் பொழுது மறுபடியும் தலை வணங்கியவர், அப்படி நம்ம தலை வணங்கியரா இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னாக்கா, இந்த பாவ கவசத்தை தானே எம்பெருமான் நமக்கு கயற்றி விட்டுருவாராம். பெருமான நம்ம திருவடியில தொடரும் அப்படின்னா நாம இதுவரை செய்த பாவத்தெல்லாம் போக்கிட்டு அந்த பாவங்கள் நமக்கு வராம இருக்கிறதுக்கு நமக்கு கவச்சமா மாறிடுறார் எம்பெருமானுடைய. இல்லையா, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா நமக்கு பாப கவச்சமா இருப்பார். எம்பெருமானுடைய திருவடியில நாம் அவரை பற்றி கொண்டோமே ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம், சரணாகதிங்கிற திருவடி அவர் நாம பிடித்து கொண்டால் சொல்லுவா இல்லையா, மாமேகம் சரணம் ரஜ, என்னை நீ கெட்டிமா பிடிச்சுக்கோ போறோம், என்னுடைய திருவடியை நீ பிடிச்சிருந்தாலே போறோம், நீ வசத்தியான கதியை அடைஞ்சிடலாம். எம்பெருமானுடைய பாதாதி கேசாந்தம் வரைக்கும் நம்ம போகவே வேண்டாம். அந்த பாதங்கிற திருவடி ஏன்னா பார்க்கறது ரொம்ப கஷ்டம், யாருமே பார்த்தவா கிடையாது. அந்த பாதத்தை நாம தொட்டு அதை சேவிச்சு தலை வணங்கி அந்த, அதாவது திரிவிக்ரமன் அவதாரம் எடுக்கும் பொழுது மகாபலிக்கு 3 அடி அளந்த பிறகுதான் அவனுடைய கர்வம் அழிஞ்சது. ஆனா நம்ம அவ்வளவுலாம் போக வேண்டாம், எம்பெருமானுடைய திருப்பாதம் நம்ம கண்ணுக்கு பட்டா போறோம், அதை கெட்டிமா புரிஞ்சினாலே நமக்கு அதுவே பெரிய கவச்சம்ங்கிற. நம்ம பாவத்தெல்லாம் போக்கக்கூடிய மிகப்பெரிய கவச்சம் எதுனாக்கா அவருடைய திருவடி தாமரை போன்ற திருவடி பாதம், அதை பிடிச்சிட்டா போறோம் இல்லையா. அப்படி பிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு பலஸ்ருதி இருக்கணும் இல்லையா. என்ன சொல்றார், பிம்பாந்தர் கோச்சரம் சஹா பிரவிசதி பரமானந்தம் ஆத்மஸ்வரூபம். எப்படிப்பட்டது தெரியுமா அது, பஞ்சதாமேத்ய பானோஹோ. நம்ம இந்த சூரியன் இருக்கா இல்லையா, அந்த சூரிய பிம்பத்தினுள்ள பிரவேசிச்சு பரமானந்த மயமான ஆத்மஸ்வரூபத்தை அடைவார் அப்படிங்கிறார். சூரியனுக்குள்ள பிரவேசம் பண்ணி சூரிய பிம்பத்தினுள்ள பிரவேசிச்சு பரமானந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் அடைய முடியும். அதுதான மோட்சம். மோட்சம்ன்றது என்ன, பரமானந்தம், அல்டிமேட், அதுதான் கடைசி. அங்க போனா என்ன இருக்கலாம், நித்திய சூரிய ஆயிடலாம். நித்திய சூரிய ஆயிட்டா என்ன இருக்கும், நமக்கு மறுபடி பிறவியே கிடையாது. இந்த புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படிங்கிற சம்சாரத்துக்குள்ளேயே சுழலாம எம்பெருமானுடைய திருவடி அந்த தாமரை போன்ற திருப்பாதங்களை நாம் பிடிச்சிருந்தா போறோம். சுவாமிங்க பாதாதி கேசாந்த வர்ணனை பண்ணிடுறார். கடைசியில் என்ன சொல்றாருனாக்கா, அவ்வளவு தூரம் நீங்க கேச வரைக்கும் போக வேண்டாம், அந்த பாதங்கிற விஷயத்தை நீ தொட்டு பிடிச்சிட்டாலே போறோம், உன்னுடைய பாவத்துக்கு அதுவே கவச்சம், வேறு ஒண்ணுமே வேணாம். அப்படி அதை பிடிச்சிட்டா சூரிய பிம்பத்துக்குள்ளேயே பிரவேசம் பண்ணிட்டு பரமானந்தமயமான அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையலாம் அப்படிங்கிறத நமக்கு இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். மோதாத் பாதாதிகேஷா ஸ்துதி மிதி ரச்சிதாம் கீர்த்தயித்வா திருதான்னா. அவனுடைய அந்த புகழை நாம சொன்னா போரும். பாதாப்ஜ துவந்த சேவா சமயனத மதிர் மஸ்தகே நாணமேத்யா உன்முச்சைஹி வாத்மமனை நோனிச்சய கவச்சம் இல்லையா, பஞ்சதாமேத்ய பானோஹோம், இதுவே உயர்ந்ததான கவச்சம். அந்த பஞ்சதாமேத்ய பானோஹோ, பஞ்சதான அந்த கடைசி கதி, அது பானோஹோ பிம்பாந்தர்க கோச்சரம், சூரிய பிம்பத்தினுள்ள பிரவேசம் பண்ணி பிரவிசதி பரமானந்தாத்மஸ்வரூபம், அதை நாம அடையலாம் அப்படிங்கிறதாக இந்த அழகான ஒரு ஸ்தோத்திரத்தை எடுத்துட்டு எம்பெருமானுடைய திருப்பாதம் தொடங்கி திருக்கேச பர்யந்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வர்ணிச்சு அப்படிப்பட்ட வசதியான எம்பெருமானுடைய திருநாமாக்களை சொல்லிட்டு கடைசியில அவருடைய பாதம் திருப்பாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம கெட்டிமா பிடிச்சிருந்தா போறோம் இல்லையா. அண்ட சராச்சரத்தெல்லாம் தாண்டி சூரிய பிம்பத்தினுள்ள பிரவேசம் பண்ணி அந்த பரமானந்தமயமான ஆத்மஸ்வரூபத்தையே நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிறதான பலஸ்ருதியோட இந்த விஷ்ணு பாதாதி கேசாந்தம் ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை அழகா நமக்காக இந்த கலியுகத்துல
கரை சேர்றதுக்கு ஏகப்பட்ட உபாயங்களை காண்பிச்சு கொடுத்துருக்கார். அது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்பதான் மெல்ல மெல்ல ஒரு சொல்லுவோம், சின்ன சின்ன விஷயங்களா தான் இன்னும் நிறைய இருக்கு. அப்படி அந்த ஒரு விஷயத்தையா நாம எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தோட இந்த சத் சங்கம் அப்படிங்கிற ரீதியில நாம ஆரம்பிச்சு இந்த கிரந்தமானது இன்றைய தினத்தோட பூர்த்தியாருது. நீ வரக்கூடிய நாட்கள்ல என்ன கிரந்தம் அப்படிங்கிறத நான் வந்து பாலகிருஷ்ண மாமாவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் அந்த குரூப்ல இது விஷயமா தெரியப்படுத்துறேன். தாசன், தன்யவாதாக.